Hi, hello, welcome to Inalysis. This is me, Goranla Shanti Priya. இன்னைக்கு நம்ம ஒரு ஆந்திரா டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து தெலுங்குல வந்து எண்டுமிரக்காய் புளிகூரான்னு சொல்லுவாங்க. இது வந்து காஞ்ச மிளகா பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணுற டிஷ் இது வந்து. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ட்ரை எண்டுமிரக்காய் புளிகூரா. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னென்ன போடணும்னு எல்லாம் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அந்த ஆந்திரா டிஷ் எண்டுமிரக்காய் புளியோகருக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 3 கப்ஸ் மீன்ஸ் இந்த கப்பில் ஒரு 2.5 கப் ஆஃப் பருப்பு எடுத்துட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 8 காஞ்ச மிளகா எடுத்துக்கு அண்ட் கொஞ்சம் கார்லிக், பூண்டு அண்ட் வடிகம் எடுத்துக்கு. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு. அப்புறமா க்ரௌண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணணும். அது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குக்கர் வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனாலும் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்நட் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து இதுலேருந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் காஞ்ச மிளகா போட்டோம்னா லைட்டாக ஃப்ரை ஆகணும். லைட்டாக காஞ்ச மிளகா ஃப்ரை ஆச்சு. ஸோ கடுகு ஆட் பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து வடிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வடிகம் ஃப்ரை ஆச்சு. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து லைட்டாக கார்லிக், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆச்சு. ஸோ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். அப்போதான் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த ஃப்ரை ஆகணும்னு. பருப்பு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 வாட்டி வச்சிருந்தேன். பருப்பு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா கரைஞ்சிடும் அது. ஸோ அதனால லோ ஃப்ளேம்லனே நல்லா கோல்டன் கலர், ஒரு பச்சை வாசனை போயிட்டு ஒரு ஃப்ரையானா ஸ்மெல் வரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ புளி எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் புளி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை ஆச்சு. நமக்கு தேவைப்பட்ட நான் வந்து இந்த கப்பில் வந்து 2 கப்ஸ் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ ஸோ வாட்டர் அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும்னா, கொஞ்சம் பருப்பாவை மாதிரி வேணும்னா 2 விசில்ஸ் விட்டுக்குன்னா பருப்பு மாதிரி இருக்கும். ஸோ 2 விசில்ஸ் நான் விசில் விட போகிறேன். அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிற ரிசல்ட். குக்கர் மூடி விசில் வச்சாச்சு. ஸோ 2 விசில்ஸ்க்கு அப்புறம் நம்ம நேரம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோன்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 விசில்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம்.
பருப்பு நல்லா பாயில் ஆச்சு. ஸோ நல்லா பாயில் ஆச்சு. வாட்டர்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டு சால்ட், கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிட்டு கடைஞ்சி இது பண்ணிக்கலாம். I'll show that. இந்த வாட்டர் எல்லாம் பருப்புல செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணி கிறிஸ்டல் சால்ட் போட்டுட்டு இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். களிக்கு யூஸ் பண்ணலாம், தோசை. ஸோ பருப்பு வந்து இந்த ரைஸ்க்கு, சூடான ரைஸ்க்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியா இருந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணா சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏதாவது ஸ்மால் டிப்ஸ் வந்து மிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணலாம். கிறிஸ்டல் சால்ட் எதுக்கு போடுறோம்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மண் சட்டியில தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த கடையிறதுக்கு கிறிஸ்டல் சால்ட் போட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மண் சட்டியில் இருக்கிறதுனால அப்போ நம்ம ஈஸியாக கடைஞ்சிக்கலாம். ஸோ பட் இப்போ வந்து நம்ம குக்கர், ஸ்டீல் பாத்திரம், ஏதாவது பாத்திரத்தில் பண்ணனால நல்லா ஸ்மூத்தாக வராது. ஸோ ஐம் டூயிங் திஸ். கிறிஸ்டல் சால்ட் போட்டு கொஞ்சம் ஈஸியாக இதுவாகும். பார்த்து நீங்கள் வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாகாம பருப்பு வந்து கொஞ்சம் பருப்பு மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரைஸ்க்கு டேஸ்டியா. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். பருப்பு வந்து கடைஞ்சாச்சு. ஸோ அந்த செப்பரேட் பண்ண வாட்டர் ஆட் பண்ணி இப்போ வந்து லைட்டாக கொதிக்க விடலாம். அது இன்னும் ஏதாவது பச்சை தண்ணி நம்ம வந்து இன்னும் குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி ஏதாவது ஆட் பண்ணியிருந்தா, ஸோ வி நீட் டு லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ఎండుమిరకాయ పులిహోర తెలుగు, தமிழ்ல காஞ்ச மிளகா பருப்பு போட்டு கடைஞ்ச குழம்பு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே விடலாம். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக கொதிச்சிச்சு. ஸோ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இது வந்து நீங்கள் களிக்கு யூஸ் பண்ணலாம், சூடான ரைஸ் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி. ஸோ ஃபைனலி எண்டமிரக்காய் புளிகூரை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு களிக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பிலோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. At the same time, please subscribe for my channel and it will be எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் வில் பி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. இட்ஸ் a personal request to everyone. Thank you so much. Thank you for watching Ina Rasis.